பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏறாவூரினுடைய நேசக்கரம் என்கின்ற தொனிப்பொருளிலே நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு உதவுகின்ற ஒரு உன்னதமான வேலை திட்டத்தை நேற்றைய தினம் ஏறாவூர் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஏறாவூர் கிளை, அதை போன்று பள்ளிவாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்களுடைய சம்மேளனம், ஏறாவூர் நகரசபை, அதை போன்று ஏறாவூரில் இருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள் அத்தனையும் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டத்தை நேற்றைய தினம் காலை வேளையிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. நகரசபை முண்டலிலே இந்த நிவாரணப் பொருட்கள் சேகரிப்பு நிலையமாக அமையப்பட்டிருந்தது. நேற்றைய நாள் முழுவதும் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற உறவுகள் இந்த நிவாரண சேகரிப்புக்காக முழுமையான பங்களிப்பை வழங்கியிருந்தீர்கள். இந்த நிவாரண சேகரிப்பு தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு நடைபெற காத்திருக்கின்றன. 2வது நாளாக இன்றும் இந்த நிவாரண சேகரிப்பு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விவரங்களை நாம் உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஏறாவூர் கிளையினுடைய தலைவர் அஷேக் சாஜித் ஹுசைன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இது தொடர்பான மேலதிகமான விவரங்களை உங்களுக்கு வழங்குவதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, பரோபகாரிகளே, நன்கொடையாளர்களே, தொண்டர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளினால் நேற்றைய நாள் நிவாரண சேகரிப்பு பணிகள் எமதூர் மக்களினுடைய, இந்த பிரதேச மக்களுடைய இன மத பேதமின்றி தாராள மனம் கொண்டு வழங்கிய தர்மங்களினால் அல்லாஹுடைய அருளால் நிறைவாக கிடைத்திருக்கின்றது. எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக நாங்கள் அந்த நிவாரண சேகரிப்பு பணிகளை மிகச் சிறப்பாக நேற்றைய தினம் நிறைவேற்றிருக்கின்றோம். அதே போன்று 2வது நாள் இன்றைய தினம் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளுடைய பணிகள் வித்தியாசமான அமைப்பிலே ஒவ்வொரு எங்களுடைய வட்டாரங்களுக்கும், உங்களுடைய ஒவ்வொரு வீதிகளுக்கும் எங்களுடைய வாகன பேரணியாக உங்களிடம் வருகை தர இருக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களிடம் உங்களுடைய தர்மங்களை ஒப்படைக்க முடியும். அதே நேரத்தில் இந்த இடத்திலே முக்கியமாக ஒரு விடயத்தை ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். நீங்கள் வழங்குகின்ற மிக அவசியமான தேவையான சில பொருட்களை ஞாபகம் ஊட்டுகிறோம். அரிசி தேவையான அளவு கிடைத்து விட்டது. எனவே அரிசியை நீங்கள் வழங்காமல் பால்மா, சீனி, தேயிலை, பருப்பு போன்ற உணவு அவசியமான உலர் உணவுப் பொருட்களை வழங்குமாறு உங்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், எந்த ஒரு ஆடைகளையும் நீங்கள் வழங்க வேண்டாம். தேவையான அளவு ஆடைகள் கிடைத்திருக்கின்றது. அதே போன்று பாவித்த ஆடைகளை கொண்டு செல்ல முடியாது. எனவேதான் பாவித்த ஆடைகளை யாரும் வழங்குவதை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுமாறு உங்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். எனவே இந்த அவசியமான எங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய இந்த பொருட்களை இன்றைய நாளிலே நீங்கள் வழங்கி இந்த நிவாரணப் பணிகளை சிறப்பாக மக்களுடைய தேவைக்கேற்றவாறு கொண்டு செல்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய நாளும் நகரசபை முன்றலிலே எங்களுடைய பிரதான நிவாரண சேகரிப்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஆயிஷா பள்ளி வாயிலும் அங்கும் ஒரு நிவாரண சேகரிப்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு வீதிகளுக்கும் நிவாரண சேகரிப்பு வர இருக்கிறோம். அதே போன்று வெளிநாட்டு வாழ் உறவுகள், தூரத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஜம்மியாவினுடைய வங்கி கணக்கிலக்கத்துக்கு உங்களுடைய நிதி பங்களிப்பையும் செய்ய முடியும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களும் அங்கே ஒன்று சேர்ந்து கட்டாரிலே, கொரியாவிலே, சவுதி அரேபியாவிலே என்று அங்கும் எமது சகோதரர்கள் இந்த அறவீட்டு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களூடாவும் இந்த நிவாரண சேகரிப்பு பணிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க முடியும். அதே போன்று இன்னும் முக்கியமான ஒரு விடயம்தான், இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு தொண்டர்கள் தேவை. அதிகமான தொண்டர்கள் களப்பணியில் ஈடுபடுவதற்கு தேவை. இப்பொழுது இன்னும் சில வட்டாரங்களுக்கு செல்வதற்கு கூட எங்கள் தொண்டர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அதே போன்று பொதி செய்வதற்கு போதுமான தொண்டர்கள் தேவைப்படுகின்றது. இளைஞர்களே, இந்த பணியிலே உங்கள் உடலால், உங்களுடைய சதுரத்தினால், உங்களால் சரீரத்தினால் உங்களுடைய பங்களிப்பை வழங்க முடியும். எனவே முன்வாருங்கள் என்று உங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். இன்றும் நாளையும் இந்த பொதி செய்து இந்த பணிகளை நாம் தேவையான மக்களுடைய கரங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் பொருளாதாரம் இல்லை, ஆனால் என்னிடம் உதவி செய்யக்கூடிய பலம் இருக்கிறது. நான் முன்வருகிறேன் என்று முன்வாருங்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த பணிகளை இஹ்லாஸோடு, தூய எண்ணத்தோடு நாங்கள் ஆரம்பித்த இந்த பணியை எந்த எண்ணத்தோடு ஆரம்பித்தோமோ அதே எண்ணத்தோடு தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்த்து அமானியத்தை ஒப்படைப்பதற்கு ஏறாவூர் சமூகமாய், ஒன்றுபட்ட சமூகமாய் ஏறாவூரில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இது எமது ஊரின் ஒற்றுமை, இது எமது ஊரின் அடையாளம். இந்த பணி இஹ்லாஸோடு என்றும் தொடர வேண்டும் என வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தித்து, இதற்காக தர்மங்களை வழங்கிய பரோபகாரிகளுக்கும் பிரார்த்தித்து, பங்களிப்பை வழங்கிய தொண்டர்களுக்கும் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதேபோன்று இந்த நிவாரண சேகரிப்பு பணிக்கு முழுமையான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஏறாவூர் நகரசபை, அந்த அடிப்படையிலே ஏறாவூர் நகரசபையினுடைய தவிசாளர் கௌரவ MS நலீம் ஹாஜியார் அவர்கள் இது தொடர்பான மேலதிக விவரங்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்களுடைய காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அன்பின் பணி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
உண்மையில் எங்களுடைய இந்த மக்களுக்காக, இந்த இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அர்ப்பணிப்பான பணிகளை எல்லோரும், இளைஞர் சமூகம், இளைஞர் கழகம், அதே போன்று எல்லா பொது அமைப்புகள், நகரசபை, எங்களுடைய உலமா சபையுடைய வழிகாட்டலிலே சம்மேளனம் என்று நாங்கள் ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து ஒரு கூட்டு பொறுப்போடு நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் உண்மையில் எல்லா அமைப்புகளும் எங்களுக்கு தோளோடு தோள் நின்று இரவு பகலாக, இளைஞர்கள் கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் அவர்களுடைய பணியை செய்து முடித்திருக்கின்றார்கள். அந்த தரம் பிரிக்கின்ற விடயம். ஆகவே ஒவ்வொரு விடயங்களிலும் சதக்கா என்பது வெறுமனே பணத்தால் காசால் கொடுப்பது மாத்திரம் சதக்காவல்ல, தன்னுடைய உடல் உழைப்பாய் அப்படியான நிகழ்வுகளுக்கு வழங்குவதும் சதக்கா தான் என்பதை அன்பார்ந்த இளைஞர்களே, பெரியோர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுக்கு தேவையான ஆளணி தான் பாரிய பிரச்சனையாக இருக்கிறது, பாரிய பற்றாக்குறையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தயவு செய்து இளைஞர்கள், சமூக வலைத்தளங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஊரில் இருக்கின்ற இளைஞர் அனைவருமே ஒன்று சேருங்கள், வாருங்கள். ஜாமில் அக்பர் பள்ளிவாசலிலே எங்களுக்கு சாமான்கள் தரம்பிருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது. அதே போன்றுதான் இங்கே வட்டாரங்களுக்கு அனுப்புகின்ற ஆட்கள் போதாக்குறையாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய மௌலவி உலமா சபை தலைவர் சொன்னதன் அடிப்படையில் எங்களுக்கு பழைய உடுப்புகளோ அல்லது அரிசிகளோ தற்பொழுது எங்களுக்கு தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்கள் மக்கள் இந்த நிவாரண பணிக்காக நினைத்ததை விட மேலதிகமாக தந்திருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு மாப்பக்கட், அரிசி, பருப்பு, சீனி, அந்த அரிசி தேவையில்லை, பருப்பு, சீனி, தேயிலைத்தூள் போன்ற செமெண்டின் இப்படியான உணவுப் பொருட்களை தாருங்கள். தருவதன் மூலமாக நாங்கள் அந்த பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்கு வசதியாக இருக்கும். பழைய உடுப்புகள் தந்தால் எங்களுக்கு தருகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு அசௌகரியமா இருக்கிறது. ஏன்னா அதுக்கு அந்த பழைய உடுப்புகள் ஏற்றுறதுக்கு ஒரு வாகனம் தேவை. ஆனால் அந்த மக்களுக்கு பழைய உடுப்பை கொண்டு கொடுத்தால், ஏறாவூர் மக்கள் பழைய உடுப்பை தந்தார்கள் என்ற ஒரு அவப்பேர் நாங்கள் சுமக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே நீங்கள் உணவுப் பொருட்களை தாருங்கள், அதை கொண்டு செல்லலாம். அதே போன்றுதான் எங்களுடைய வேன் சங்கம் கிட்டத்தட்ட 12 வேன்களை கொண்டு வந்து, எங்களுடைய வேன் சங்க தலைவர் நிற்கின்றார் சனூஸ், 12 வேன்களை கொண்டு வந்து அவர்கள் சங்கம் இன்று முற்று முழுதாக இதுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். அதே போன்றுதான் இன்று எல்லா வட்டாரத்துக்கும் வருவார்கள். உங்களால் முடிந்த பங்களிப்பை செய்யுங்கள் அன்பார்ந்த மக்களே. ஆகவே நீங்களும் நாங்களும் இந்த சமூக பணிக்காக, இந்த நிவாரண பணிக்காக ஏறாவூர் மக்களும் இதற்காக கை கொடுத்தார்கள் என்ற அந்த பேரை நாங்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த ஏறாவூர் மக்களே, இதில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்றுமாறு உங்களை பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ்.